நண்பர்களே, நம் கண்களுக்கு தெரியாத, நம்மால் தொட முடியாத தெய்வங்களுக்கு கூட அனுமதி கிடைத்தால்தான் நுழைய முடியும். ஒரு உலகம் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? அந்த ரகசிய உலகத்தின் கதவுகள் இரவு தனது உச்சியை எட்டும் வேளையில் திறக்கும் என்று நம்பப்படுகிறது. அப்போது காற்றில் மந்திர ஒலிகள் கலக்க, தெரியாத குரல்கள் பாம்புகளின் அரசனை புகழ்ந்து பாடுகின்றன. அந்த தருணத்தில் ஒரு மறைக்கப்பட்ட உலகின் திரை அகன்றுவிடும். அதுதான் நாகலோகம். அந்நூற்றாண்டுகளாக புராணங்களில் பேசப்பட்டு வரும் இந்த உலகம் உண்மையிலேயே இருக்கிறதா? இது நம் பூமிக்குள் மறைந்திருக்கும் இரகசிய உலகமா, அல்லது பிரபஞ்சத்தின் வேறொரு பரிமாணத்திலா இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கான மர்மமான சாவியை வைத்திருக்கும் இடமே வாரணாசி நகரின் நவபுரா பகுதியில் உள்ள நாககூப் சத்பரா. புராணங்களில் அடர்ந்த காடுகளுக்குள் மறைந்திருக்கும் குகைகள் என்று விவரிக்கப்படும் அந்த பாதாள உலகத்தின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை இன்று நாமும் தேடிப் பார்ப்போம். முதலில் நாகலோகத்தின் தோற்றம் பற்றி பேசலாம். படைப்பின் தொடக்கத்தில் பாம்புகள் எங்கிருந்து வந்தன? இந்து புராணங்களின்படி மகரிஷி காஷ்யபருக்கு 13 மனைவிகள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் நாகமன்னர் குலமான கடுவுக்கு பிறந்தவர் என்று கூறப்படுகிறது. பிரபஞ்சம் உருவான போது பூமி, வானம், பாதாளம் தோன்றிய அந்த தருணத்தில் பாம்புகளுக்கு ஒரு தனி இடம் வழங்கப்பட்டது. அதுதான் நாகலோகம், பாம்புகளின் ஒரே தங்குமிடம். ஆனால் அது வெறும் தங்குமிடம் மட்டுமல்ல, அழியாமையின் ரகசியங்களை தேடும் மையம், வல்லரசுகளின் உலகம். வேதங்களில் நாகலோகம் பாதாளத்தின் 7 பகுதிகளில் ஒன்றாக கூறப்பட்டுள்ளது. மற்ற உலகங்களை விட அதிக ரகசியமும் அதிக ஆபத்தும் நிறைந்த இடம். அப்படியென்றால் இந்த நாகலோகம் எப்படிப்பட்டது? பாகவத புராணம் மற்றும் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டபடி அது தங்கமும் விலைமதிப்பற்ற ரத்தினங்களும் நிறைந்த பேரரசு. தங்கத்தாலான கட்டிடங்கள், சுவர்களில் தங்களின் சொந்த பிரகாசத்துடன் ஒளிரும் ரத்தினங்கள், குகைகள் மர்ம சக்திகளால் நிரம்பியவை. இவை அனைத்தையும் நிர்வாண கண்ணால் காண முடியாது என்று நம்பப்படுகிறது. வாரணாசியின் நவபுரா பகுதியில் ஒரு கிணறு உள்ளது. அதற்கு நாககூப் அல்லது கார்கோடக் நாகதீர்த்தம் என்று பெயர். இந்த கிணறு சாதாரண கிணறு அல்ல. இதுவரை யாராலும் அதன் அடியை அறிய முடியவில்லை. அது எவ்வளவு ஆழம் என்று யாருக்கும் தெரியாது. உள்ளூர் நம்பிக்கையின்படி இந்த நாககூப் நேரடியாக நாகலோகத்துடன் இணைக்கப்பட்ட துவாரம் என்று கருதப்படுகிறது. அங்கிருந்தே பாம்புகளின் மர்ம உலகம் மனிதர்களுக்கு தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. புராண சான்றுகள் படி காசி கண்ட ஸ்கந்த புராணம் உட்பட பல மத நூல்களில் நாக தெய்வங்கள் மற்றும் அவற்றின் சக்திகள் பற்றி குறிப்புகள் உள்ளன. இந்த கிணறு பாம்பு சக்தியின் மையமாக விவரிக்கப்படுகிறது. இந்த இடத்திலிருந்து ஒரு மர்மமான சக்தி வெளிப்படுவதாக பலர் நம்புகிறார்கள். சில விசேஷ நாட்களில் தந்திரிகள் மற்றும் சித்தர்கள் இங்கு தங்கி வழிபாடு செய்வார்கள். உள்ளூர் மக்கள் கூட இந்த கிணற்றை சுற்றி சிறப்பு பூஜைகள் செய்வார்கள். பலரின் நம்பிக்கையின்படி இங்குள்ள நாக தெய்வங்களை வழிபட்டால் அசாதாரண சக்திகளை பெறலாம். நாககூப்பை தவிர வாரணாசியில் சத்புரா அனுகம் என்று அழைக்கப்படும் மற்றொரு இடமும் உள்ளது. அங்கு பல மர்மமான குகைகள் உள்ளன. அந்த குகைகளுக்குள் நிலத்தடியில் வேறொரு உலகிற்கு செல்லும் ரகசிய பாதைகள் உள்ளதாக பழங்குடி மக்கள் நம்புகிறார்கள். பலர் அந்த குகைகளுக்குள் நுழைந்து திரும்பி வரவில்லை என்று கதைகள் சொல்லுகின்றன. சில கதைகள் படி நாக துறவிகள் அல்லது நாகலோகத்தின் பாதுகாவலர்கள் அங்கு வசிக்கிறார்கள். வெளியினரை அவர்கள் அனுமதிப்பதில்லை. கண்ணுக்கு தெரியாத சக்திகள் அங்கே நுழைய முயற்சிப்பவர்களை தடுக்கின்றன. ஆராய்ச்சியாளர்களும் துணிச்சலான மனிதர்களும் பலமுறை இந்த குகைகளின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முயன்றுள்ளனர். ஆனால் மிக குறைவானவர்கள் மட்டுமே திரும்பி வந்துள்ளனர். திரும்பி வந்தவர்களோ அங்கு அசாதாரண சக்திகளையும் மர்ம நிழல்களையும் கண்டதாக அஞ்சியுள்ளனர். நாகலோகத்தின் சக்தி வாய்ந்த பாம்புகள் யார் தெரியுமா? நண்பர்களே, நாகலோகம் என்பது ஒரு சாதாரண இடம் அல்ல. அது பல சக்தி வாய்ந்த பாம்புகள் வசிக்கும் பேரரசு. அந்த பேரரசின் மன்னன் வாசுகி நாகன். வாசுகி பாம்புகளின் ராஜா. வாசுகி மகரிஷி காஷ்யபரும் அவரது மனைவி கத்ருவும் பெற்ற மகன். கத்ரு காஷ்யப முனிவரின் 13 மனைவிகளில் ஒருவர். அவரிடமிருந்தே பல பாம்புகள் பிறந்தன. அந்த பாம்புகளில் தலை சிறந்தவர் வாசுகி. அவர் சாதாரண பாம்பு அல்ல, நாகலோகத்தின் தலைமை ஆட்சியாளர். வாசுகியின் சகோதரர்களே பீமன், தக்ஷகன், காளியன், சேஷநாகன். இவர்களில் சேஷநாகன் சிவபெருமானின் கழுத்தில் அலங்கரிக்கும் நாகமாக பிரபலமானவர். வாசுகி தனது பேரரசை போகவதி நகரி என்று அழைக்கப்படும் அற்புத நகரத்தில் நிறுவியிருந்தார். அங்கு தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த ரத்தினங்களால் ஒளிரும் அரண்மனைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. சேஷநாகன் பிரபஞ்சத்தின் தாங்கும் சக்தி.
நாகலோகத்தில் வாசுகியுடன் இணைந்து வாழ்ந்தவர் சேஷநாகன். அவர் அனந்த நாகர் என்றும் அழைக்கப்படுகிறார். விஷ்ணுவின் படுக்கை வடிவில் பிரபலமானவர். அவரிடம் இருக்கும் சக்தி அதிசயமானது. முழு பிரபஞ்சத்தையும் தன் உடலில் சுருட்டிக் கொள்ளக்கூடியவன். சேஷநாகன் வெறும் பாம்பு அல்ல, அவர் யோகத்தையும் தவத்தையும் குறிக்கும் சின்னம். அவர் தன்னை சுற்றி சுருண்டு நிற்பது பூமியின் நிலைத்தன்மையை குறிக்கிறது. அநீதி உலகம் முழுவதும் அதிகரிக்கும் வேளைகளில் சேஷநாகன் அவதரிக்கிறார். அதனால் அவர் பலராமராக மனிதர்களிடையே பிறந்தார். கிருஷ்ணரின் மூத்த சகோதரராக வந்து பூமியின் சமநிலையை காப்பாற்றினார். அதனால் சேஷநாகன் பாம்புகளின் ராஜா மட்டுமல்ல, அவர் பூமியை தாங்கும் நம்பிக்கையின் சக்தி கூட. அடுத்தட தக்ஷகன், கொடூரமான நாகமன்னன். நாகலோகத்தின் இன்னொரு சக்தி வாய்ந்த பாம்பு தக்ஷகன். மகாபாரத காலத்தில் தக்ஷகன் மிகவும் கொடூரமானவன் என கருதப்பட்டான். அவனது பழிவாங்கும் கதைகள் வரலாற்றில் பல வழிகளில் சொல்லப்பட்டுள்ளன. அவனது விஷம் மிக வலிமையானது. ஒரே நொடியில் எந்த உயிரையும் எரித்து அழிக்கக்கூடிய சக்தி கொண்டவன். ஒரு நாள் வேட்டையாடிக் கொண்டிருந்த அர்ஜுனனின் பேரனும் அபிமன்யுவின் மகனுமான பேரரசர் பரீட்சித் தாகத்தால் வாடி சாமிக முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். ஆழ்ந்த தியானத்தில் இருந்த முனிவர் பரீட்சித்தின் வருகையை கவனிக்கவில்லை. அந்த நேரத்தில் அதிக பெருமையும் கோபமும் ஆட்கொண்ட பரீட்சித் முனிவரின் கழுத்தில் ஒரு இறந்த பாம்பை வைத்து அவமதித்தார். இதை கண்டதும் முனிவரின் மகன் சிறுங்கி மிகுந்த கோபமடைந்தார். அவர் சாபமிட்டார், 7ஆம் நாளில் தக்ஷக பாம்பு உன் உயிரை பறிக்கும். சாபத்திலிருந்து தப்பிக்க பரீட்சித் தனது தலைநகரில் பாம்புகள் நுழைய முடியாத அளவுக்கு பாதுகாப்பான அரண்மனை கட்டினார். ஆனால் வஞ்சகத்திற்கும் பிரம்மத்திற்கும் பெயர் பெற்ற தக்ஷகன் தன் சூழ்ச்சியை நிகழ்த்தினான். முதலில் சில பிராமணர்களை அரண்மனைக்குள் நுழையத் தூண்டினான். பின்னர் தானே ஒரு சிறிய பூச்சியாக மாறி அந்த அரண்மனைக்குள் நுழைந்தான். அரசரை அடைந்தவுடன் தக்ஷகன் தனது உண்மையான வடிவில் தோன்றி பரீட்சித்தை கடித்தான். அவனது விஷம் மிக வலிமையானது. ஒரே கணத்தில் பேரரசர் பரீட்சித் வேதனையில் உயிரிழந்தார். இதுவே வரலாற்றில் புகழ்பெற்ற தக்ஷகனின் பழிவாங்கும் கதை. அடுத்ததாக வரும் நாகம், யமுனை நதியில் வாழ்ந்த கொடூரமான விஷமுள்ள காளியநாகன். அவனது பயம் பிரஜபூமியில் வாழ்ந்த மக்களுக்கே ஒரு சாபமாக மாறியது. காளியன் தனது விஷத்தை யமுனை நதியில் பரப்பியதால் அங்கே உயிரினங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இறக்கத் தொடங்கின. வாழ்வை தர வேண்டிய அந்த நதி விஷ ஓடையாக மாறியது. அதன் தாக்கத்தால் கரைகள் வாடின, பசுமை அழிந்தது, வளிமண்டலமே மாசடைந்தது. தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கை சாத்தியமில்லாத சூழ்நிலை உருவானது. இந்த நெருக்கடியை அறிந்த இளைய கிருஷ்ணர் காளியநாகனுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்தார். ஒரு நாள் விளையாடிக் கொண்டிருந்த போது அவர் நேராக யமுனை நதிக்குள் பாய்ந்தார். அதுவே காளியன் வசிக்குமிடம். காளியநாகன் கிருஷ்ணரை தனது வலிமையான சுருள்களில் பிணைத்தான். ஆனால் அதுவே அவனது மிகப்பெரிய தவறாகிவிட்டது. கிருஷ்ணர் தெய்வீக சக்தியால் தன்னை விடுவித்தார். பின்னர் பாம்பின் தலை மீது ஏறி ஒரு அற்புதமான நடனத்தை நிகழ்த்தினார். அவர் அதிவேகமாக நடனமாட காளியனின் சக்தி சிதைந்து பலவீனமடைந்தது. அந்த தருணத்தில் காளியனின் மனைவி கிருஷ்ணரின் காலடியில் விழுந்து தனது கணவரின் உயிரை காப்பாற்ற வேண்டி பிரார்த்தித்தாள். கருணையால் நிரம்பிய கிருஷ்ணர் அவளை ஆசீர்வதித்தார். பின்னர் காளியநாகனிடம் கட்டளையிட்டார், இந்த யமுனையை விட்டு ராமேஸ்வரம் கடலுக்குச் செல். காளியநாகன் கிருஷ்ணரின் கட்டளையை ஏற்று யமுனையை என்றென்றும் விட்டு வெளியேறினான். அதனால் யமுனை நதி மீண்டும் தூய்மையடைந்து உயிர்களுக்கு வாழ்வை வழங்கத் தொடங்கியது. இதுவே காளியநாகன் மற்றும் கிருஷ்ணரின் அற்புத கதை. இப்போது கேள்வி, நாகலோகம் எங்கே? அதற்கான வாயில் எந்த ரகசிய இடத்தில் மறைந்திருக்கிறது? பண்டைய நூல்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகளின்படி நாகலோகம் என்பது பாம்புகள் வசிக்கும் ஒரு மர்மமான உலகம். அது பூமியின் ஆழமான அடுக்குகளில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு பல ரகசிய வாயில்கள் உள்ளதாக நம்பப்படுகிறது. இந்த வாயில்கள் இமயமலை, தென்னிந்தியா மற்றும் பிற புனித இடங்களில் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. புராணங்களில் நாகலோகம் மர்மமான இடங்களில் மறைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றில் ஒன்று திபெத்திய இமயமலையில் உள்ள மானசரோவர் ஏரி. மானசரோவர் ஏரி ஆன்மீக மையமாக கருதப்படுகிறது. இது கைலாய மலைக்கு அருகில் அமைந்துள்ளது. அந்த கைலாயம் சிவபெருமானின் இருப்பிடம். பல வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைலாய மலைக்கும் மானசரோவர் ஏரிக்கும் அடியில் நாகலோகம் செல்லும் ஒரு ரகசிய பாதை உள்ளது. இது உண்மையா அல்லது புராண கற்பனையா? இன்றும் அது ஒரு பெரிய மர்மமாகவே உள்ளது. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும்.
இன்னும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் இப்போதே குழு சேரவும். அதன் அருகே உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யவும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பார்த்ததற்கு நன்றி.